வெல்கம் பேக் டு ருசி பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, கிளம்பாக்கம் சொல்லிட்டு தான் வந்தேன். பிலிப்ஸ். இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி கோயம்பேடு ஒரு சிட்டியோட சென்டரா இருந்துச்சு. இப்ப கிளம்பாக்கம் சிட்டியை விட்டு அவுட்ரு. சென்னைக்கு மிக அருகில் சூரிடல்லே வச்சாடு மனமண்டே கட்டவராயிடு. ஃபர்ஸ்ட் வந்து கிளம்பாக்கம்ன்றது சென்னைக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று இருந்துச்சு கோயம்பேடுல. பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஆம்னி பஸ் நிப்பாட்டுறவங்க எல்லா பஸ்ஸும் நிப்பாட்டுறவங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று சென்னைக்குன்னு ஒன்று இருந்துச்சு. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப சென்னைக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்ல. பஸ் ஸ்டாப் இருக்கு, பஸ் ஸ்டாண்டுன்றது பெரிய அளவுல பஸ் நிப்பாட்டுறவங்களுக்கு இல்ல. அது கரெக்ட். மெயினான விஷயமே நமக்குன்னு ஒரு சென்னைக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்றதா ஒரு முக்கியமான கருத்து. அதை விட முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கிளம்பாக்கம்ன்றது எங்க பாத்தீங்கன்னா சென்னைக்கு அவுட்டர்ல ஊரப்பாக்கத்துல தான் இருக்கு. இப்ப அது ஊரப்பாக்கத்துலயே இருந்தாலுமே முதல்ல வந்து இந்த கோயம்பேடுல இருந்த தொழிலாளர்களுக்கும் அங்க இருந்த கடை வச்சிருந்தவங்களுக்கும் பத்தி பார்க்கணும்னா டோட்டலா அவங்க லைஃப் டேமேஜ். அவங்களுக்கு நீங்க என்னதான் பயணிகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் அங்கிருந்த வியாபாரிகளுக்குமே பாதிப்பு இருக்கு. முதலாவது அதுதான் மெயின் விஷயம். என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கடன் வாங்கி 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குன்னு வட்டி வாங்கி வச்சவங்க நிலைமை இப்ப ஒருத்தருக்குமே அங்க கடை கிடையாது கோயம்பேடுல. இப்ப எல்லாமே கிளம்பாக்கம் போனோம்னா கிளம்பாக்கத்தை உங்களுக்கு ப்ராப்பரா கடை வைக்கிறதுக்கான பெர்மிஷனும் கொடுக்கல. இப்ப அந்த கிட்டத்தட்ட கிளம்பாக்கம்ன்றது ஸ்டார்ட் பண்ணி 1 மாசத்துக்கு மேல ஆக போகுது. அங்க கோயம்பேடுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க பயணிகள் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப கிளம்பாக்கத்துல பயணிகள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தாலுமே ஒரு அடிப்படையான ஒரு தேவைகள் வாங்குறதுக்கு, குழந்தைகளுக்கு பால் வாங்குறது முதற்கொண்டு கிளம்பாக்கத்துல இல்லைன்றதுதான் மெயினான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இது வந்து கோயம்பேடுல இருந்தவங்களுக்கும் பெருசா ஒரு லாஸ் தான். கிளம்பாக்கம் வர பயணிகளுக்கும் லாஸ். பயணம் பண்ற அந்த குழந்தைகளுக்கு இருக்கட்டும், அவர் அடிப்படை தேவை வாங்குறதுக்கான கடைகள் இல்ல. முதல்ல வியாபாரிகளுக்கான லாஸ். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இல்ல, அது சென்னை பெரிய லாஸ். செகண்ட், வியாபாரிகளுக்கு பெரியதான ஒரு பாதிப்பு. 3வது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பயணிகளுக்கான ஒரு மனநிலையிலேயே அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வான்றாங்க, வெளியே வந்து ஏறுன்றாங்க. நீ உள்ள வர மாட்டியா? நீ இல்ல, நீ வெளிய வாங்க, வந்து ஏறிக்கோங்க. வந்து இங்க ரொம்ப தூரம் கூப்பிடணும், போன வைங்க. ஏன்னா எங்க இறங்கணுன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிளம்பாக்கத்துல சுத்தி கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டுறாங்க. அவங்க இங்க சென்னைக்கு வந்துட்டோன்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுது நம்ம இன்னும் சென்னைக்கே வரல அப்படின்னு ஒரு அவங்களுக்கு அது ஒரு ப்ரெஷர் ஆயிடுது. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னும் சென்னைக்கே வரலையா, இன்னும் இங்க இருந்து போகணுமா அப்படின்னு ஒரு இதாயிருது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. திருச்சியில இருந்து ஒருத்தர் சென்னைக்கு வராருன்னா 300 ரூபா தான் ஆகுது பஸ், கவர்மெண்ட் பஸ் ரேட்டு. இப்ப கிளம்பாக்கத்துல இருந்து அவர் சிட்டிக்குள்ள போகணும்னா ஒரு கேப் எடுத்தாலோ ஒரு ஆட்டோ எடுத்தாலோ ஒரு 600 ரூபா 200 ரூபா ஆகுது. குறைஞ்சது ஒரு 400 ரூபாய்க்கு மேலதான் ஆகுது. இது வந்து எல்லா வகையிலயும் ஒரு பாதிப்பு தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து ஃபர்ஸ்டே ஒரு சின்ன சின்ன மாவட்டத்துக்கு போற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கோயம்பேடுல வந்துட்டு இது பண்ணிருக்கணும். சின்ன இப்ப பக்கத்துல திருவண்ணாமலை, விழுப்புரம் அங்க போறவங்களுக்கு பஸ்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பாக்கத்துல விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செங்கோட்டை, நாகர்கோயில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கான பஸ்ஸை வந்து கிளம்பாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். இதுதான் என்னோட கருத்தா பாக்குறேன். இது வந்து டோட்டலா மக்களுக்கு ஒரு மனநிலைய குழப்புறதுக்கான ஒரு இதுதான் நான் பாக்குறேன். சின்ன சின்னதா கொண்டு வந்திருக்கணும். ஒரு விழுப்புரம் போற பஸ் ஃபர்ஸ்ட் கிளம்பாக்கத்துல இருந்து போனோம். விழுப்புரம் போறவங்களாம் கிளம்பாக்கத்துல இருந்து போயிருங்க. இது மொத்தமா ஒரே நாள் எல்லாரும் எல்லாருமே கிளம்பாக்கம் போயிருங்க. அங்க இருந்துதான் பஸ்னா அது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கு. இது என்னோட பார்வையில நான் பார்த்த வரைக்கும் அதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மாதவரம் பால் பண்ண தெரியல, மாதவரம் ரவுண்டானா அங்க பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா அந்த சைட்ல இருந்து வர பஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி போற பஸ், இந்த மாதிரி வந்து செப்பரேட்டா வச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி, பொங்கல் பண்டிகை டைம்ல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, பூந்தமல்லி, தாம்பரம் அந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் மாதிரி ஒரு சில பஸ் பிரிச்சு விட்டுருப்பாங்க. சோ அந்த மாதிரியே நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துட்டு கோயம்பேடை வந்து ஒரு மெயின் சென்டரா வச்சிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு மொத்தமா கொண்டு போய் அங்க வச்சுட்டு இல்லாம ஃபோர்ஸ் பண்றாங்க மக்களை. இப்ப நீங்க பஸ்ல வரீங்கன்னா, இப்ப திருச்சி மதுரையில இருந்து வரீங்க அப்படின்னா புக்கிங் வந்து நம்ம கோயம்பேடுன்னு போட்டு விடுறோம். ஆனா வண்டி ஸ்ட்ரைட்டா வந்து கிளம்பாக்கம் போயிட்டு தெரியாதவங்க வந்து இறங்கிட்டு என்ன இது இங்க இருந்தாங்க எப்படி போறதுன்னு தவிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு பண்றாங்க. கோயம்பேடுக்கான டிக்கெட் ஃபேர் போடுறாங்க, ஆனா கிளம்பாக்கத்திலேயே இறங்கிடுறாங்க. இந்த கிளம்பாக்கத்துல இருந்து கோயம்பேடுக்கு போறதான டிக்கெட் ஃபேரும் பிரைவேட்லயும் சரி கவர்மெண்ட்லயும் புக் பண்ணும்போது அவங்க சொல்றதே கிடையாது.
கிளாம்பாக்கத்துல இருந்து இறங்கிட்டு, ஆனா புக்கிங் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். மதுரையில இருந்து சென்னை வராங்கன்னா, அங்க புக்கிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப கிளாம்பாக்கம் தான் இதுதான் காட்டுது. கோயம்பேடு தான் காட்டுது. மதுரை டூ கோயம்பேடு தான் காட்டுது அவங்களுக்கு. சரி அவங்க கோயம்பேடுன்னு போட்டுட்டு நடுவுல குரோம்பேட்டையோ, தாம்பரமோ இறங்கிக்கலான்றாங்க. ஆனா பஸ் ஏறி ஏறுனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, "இல்ல கோயம்பேடு போகாது. கிளாம்பாக்கம் தான். நாங்க இன்னும் புக்கிங்ல இன்னும் மாத்தல. எங்களுக்கு ஆனா புக்கிங் ஆஃபீஸ் எல்லாமே கோயம்பேட்ல தான் இருக்கு. எங்களுக்கு புக்கிங் ஆஃபீஸ் வந்து இன்னும் கோயம்பேடுல இருந்து எங்கள அங்க இன்னும் மாத்தல." அப்படின்றதுனால எல்லாருமே புக் பண்ற எல்லாமே கோயம்பேடு, கோயம்பேடு, கோயம்பேடு தான் புக் பண்றாங்க. ஆனா வந்து இறங்குறது என்னவோ கிளாம்பாக்கத்துல தான் இறங்குறாங்க. இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து உள்ள வர்றதுக்கு கோயம்பேடுக்கோ, இல்ல குரோம்பேட்டையோ, இல்ல தாம்பரமோ வர்றதுக்கான ஒரு டிக்கெட் ஃபேர் வந்து அதுல வந்து மக்கள் ஏமாறுறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாரி ஆம்னி பஸ் டிரைவர் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எம்ப்டி பஸ் கோயம்பேடு போகுது. அது ஒண்ணு. ம். இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு கோயம்பேடுல தான் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு. புக்கிங் ஆஃபீஸ். இப்ப ஒரு சில பிரைவேட் பஸ்ஸுக்கான புக்கிங் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்ல இருக்கு. அந்த புக்கிங் ஆஃபீஸ் வந்து இன்னும் கிளாம்பாக்கத்துல வராதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்கு. ஸோ அவங்க ஆமா. புக்கிங் ஆஃபீஸ் கோயம்பேடுனால கோயம்பேடுன்னு போட்டுறாங்க. ஆனா மக்கள் வந்து இறங்குறது பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்திலேயே இறங்கிடுறாங்க. இது வந்து நெறைய இப்ப ரீசென்ட்டா நாம போயிட்டு வர நான் டிராவல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கிளாம்பாக்கத்துல இருந்து இறங்கிறாங்க. ஆனா புக் பண்ணும்போது கோயம்பேடு தானே சொன்னீங்க. அதே மாரி பிக்கப் பாயிண்ட் கோயம்பேடுன்னு போடுறீங்க. கிளாம்பாக்கத்துக்கு வர சொல்றீங்க. அப்புறம் என்ன எங்களுக்கு ஆனா டிக்கெட் பார்த்தீங்கன்னா, இதுலருந்து போற டிக்கெட் தான் இருக்கு. கோயம்பேடுலருந்து போற டிக்கெட் ஃபேர் தான் இருக்கு. இதுவே ம். ஒரு பாதிக்கு பாதி நட்டமா இருக்குது. மக்களுக்கும் இதாகுதுல்ல, ஃபீல் ஆகுது. கஷ்டப்படுறாங்க அதுல. அந்த இடத்துல நெறைய வணிக தலங்கள், நெறைய ஐடி பார்க்ஸ், ஸ்பெஷலா லூலு மஹால் வரதா பேச்சு அடிபடுது. ஸோ இதுக்காகவே கவர்மெண்ட் அந்த இடத்த வித்துட்ட மாரியும், தாரா வாத்துட்ட மாரியும் நெறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? ஆமா. ஏன்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு நெறைய ம். கடைகள் இருந்துச்சு. ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நெறைய பெட்டி கடை. அங்க நைட் ஒரு 12 மணிக்கு பிரியாணிலாம் விப்பாங்க. நான் போய் சாப்ட்டுருக்கேன். அதே மாரி நான் ஒரு படிக்கிற டைம்ல அங்க வேளச்சேரி வந்து ஏறுவேன். அப்பலாம் அங்க ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்குன்னு ஒரு கடை இருக்கும். ஒரு தாத்தாட்ட போய் ரீசார்ஜ் பண்ணி அங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடைகள்லாம் நெறைய கடைகள் இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த பூரா இடிச்சாங்க. அந்த கடைகள பூரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரயில்வே இடத்த ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்லி இடிச்சாங்க. சரி இடிக்கும்போது நான் என்ன நெனச்சேன், சரி பரவால்ல கவர்மெண்ட்டோட இடத்த இவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. சரி அங்க அந்த இடத்துல வேற ஏதோ ஹாஸ்பிட்டலோ, இல்ல ரயில்வே சம்பந்தமான ஏதோ வரப்போகுது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். இப்ப ம். ரீசென்ட்டா ஒரு டிசம்பர் 2023ல பார்க்குறேன். கோர் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட் ஒரு ஸ்ட்ரீட் போட்டு ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர்ல அது வந்திருக்கு. இதுல எப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஒரு பெட்டி கடை, அவங்களும் கடை தான். இப்ப வந்ததும் ஒரு கடை தான். புரியுதா? இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க கடை வச்சிருந்தீங்க. ரயில்வே இடத்த ஆக்கிரமிச்சுட்டீங்க. ஓகே. அத இடிச்சுட்டு ஒரு மக்களுக்கு பயனுள்ளதா ஒரு ரயில்வே ஆஸ்பத்திரியோ, இல்ல ரயில்வேக்கு சம்பந்தமான ஒரு இதுல ஏதோ ஒண்ணு வருதுன்னா, வரவேற்கத்தக்கதா இருக்கலாம். அப்ப இருந்த பெட்டி கடையும் ஒரு 5க்கு 10க்கு வாங்கி கடை வச்சு வாடகை நடத்தி இது இருந்தவங்கள கடைய விட்டுட்டு, இப்பயும் நீங்க கடை தானே வச்சிருக்கீங்க. இப்பயும் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்ட ஒரு பிரம்மாண்டமா ஒரு லைட் செட்டப் போட்டு, ஒரு எல்லாரும் மக்கள் வந்து உட்கார்ற மாரி, நல்ல ஒரு பெரிய டிஜேலாம் போட்டு, ஒரு லைட் செட்டப்ல ஒரு கடை தான் வச்சிருக்கீங்க. இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இதே மாரி தான் நாளைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நிலைமையும் இப்படிதான் வரும்னு எங்களுக்கு தோணுது. ஓகே. இனி வர திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.